ஸோ, இன்னைக்கு வந்து நம்ம கணினி நாட்ல ஓகே இது வந்து 50வது வீடியோ. ஸோ, எப்படி வந்து ஒரு லிஸ்ட்லேருந்து ஒரு எலிமெண்ட் வந்து சேஃபா ரிமூவ் பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ, இதுக்கு வந்து ஒரு பேர் வைப்போம் ப்ரோக்ராம்க்கு. சேஃப்லி ரிமூவிங் எலிமெண்ட் ஓகேங்களா? ரைட். எலிமெண்ட் ஃப்ரம் லிஸ்ட். ஓகே. ஸோ, list.py. ஓகே. ஸோ, இது வந்து இருக்கு. அண்ட் யா லைக் அஃப்கோர்ஸ் நமக்கு இங்கே டெர்மினல்லாம் இருக்குது. ஸோ இது 2 இருந்தால் போதும். அண்ட் யா இப்போ வந்து நம்ம இது பண்ணுவோம் லைக் ஓகே 50 அண்ட் தென் சேஃப்லி ரிமூவிங் எலிமெண்ட் ஃப்ரம் லிஸ்ட். ஓகே என்ன போடுவோம்? லிஸ்ட் ஆஃப் என்ன போடுறது? சும்மா வந்து ஓகே லைக் வீக் டேஸ் ஓகே. ஸோ வீக் டேஸ்ன்னு போட்டோன்னா இது வந்துருச்சு ஓகேங்களா? ஸோ ஓகே ரைட். இப்போ வந்து நம்ம யூசர்கிட்டே கேட்போம் ரைட். ஸோ எலிமெண்ட் டு பி ரிமூவ்ட் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இன்புட் வந்து ஒன்று வாங்குவோம் ரைட். என்டர் எலிமெண்ட் டு பி ரிமூவ் ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு இது வந்து தரும் ஓகேங்களா? இப்போது ரைட் ஓகே. இங்கே வந்து நம்ம இது பண்ணுவோம் லைக் இங்கே பிரிண்ட் அப்படின்னு போட்டு ரைட். அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் ஓகே ரைட். இப்போ வந்து திருப்பி வந்து நம்ம இங்கே திருப்பி வந்து ஓகே லைக் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் டாட் ரிமூவ் டாட் ரிமூவ் ஓகேங்களா? இங்கே வந்து எலிமெண்ட் டு பி ரிமூவ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரிண்ட் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் ஆஃப்டர் ரிமூவல் அப்படின்னு வந்து போட்டோம்னா இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா? ஸோ யா இது வந்து நம்மளுக்கு கோடு வந்து வந்துடுச்சு. அஃப்கோர்ஸ் ஏஐ வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு ரைட். ஸோ பட் இனிமேட் வந்து காலம் அப்படி தான் லைக் இதுக்கு முன்னாடி வந்து நீங்களாம் கோட் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேட் வந்து காலம் அப்படி தான் ரைட். ஸோ இப்போ வந்து யூவி ரன் ஓகே ரைட் 50 அப்படின்னு நான் போட்டேன்னா இது வந்து வந்துடுச்சு ஓகே. ஓகே ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் இது வந்து பிரிண்ட் ஆகுது ஓகே. எந்த வீக் டே வந்து ரிமூவ் பண்ணும்? எனக்கு வந்து பிடிக்காத ஒரு வீக் டே வந்து மண்டே ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து வேலை போகணும் ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து வந்துடுச்சு டியூஸ்டே வெட்னஸ்டே அப்படி ஓகே ரைட். இப்போ வந்து நான் திருப்பி வந்து இதை ரன் பண்ணுறேன். ஆனால் வந்து இப்போ நான் என்ன போடுறேன்னா சும்மா சம்டேன்னு போடுறேன். ஏன்னா எப்போவும் யூசர் வந்து நம்ப முடியாது ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா? லைக் ஏன்னா இந்த எலிமெண்ட் வந்து லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. ஸோ இது வந்து எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணுறது ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இது பண்ணி பார்ப்போம் லைக் யூவி ரன் பைத்தான் அப்படின்னு வந்து ஒன்று போட்டு பார்ப்போம் ரைட். ஸோ பைத்தான் அப்படின்னு போட்டு இதே நம்ம போடுவோமே லைக் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ்னே வந்து இங்கே போட்டுருவோம் ரைட். ஸோ இங்கே வந்து இருக்குது ரைட். இப்போ நான் வந்து இந்த மாதிரி போடுறேன் லைக் மண்டே இன் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் அப்படின்னு போட்டேன்னா ட்ரூன்னு வருது ஓகேங்களா? இதுவே வந்து நான் சம்டே அப்படின்னு நான் போட்டேன்னா ஓகேங்களா சம்டே ஆர் இதில் இல்லாத ஏதோ ஒன்று போட்டேன்னா முனீஸ்வரன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரைட். இல்லை அதனால ஃபால்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே பண்ண வேண்டியது எல்லாமே ஓகேங்களா ரைட். யா ஸோ இதுதான் ரைட். ஸோ இஃப் எலிமெண்ட் டு பி ரிமூவ்ட் இன் லிஸ்ட் ஆஃப் வீக்டேஸ் லிஸ்ட் ஆஃப் வீக்டேஸ் டாட் ரிமூவ் எலிமெண்ட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இது போடுவோம். இது இங்கே வந்து ஒரு எல்ஸ் எதுக்குமே போட்டு எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் லிஸ்ட் ஓகேங்களா? ஸோ அப்படின்னு வந்து நம்ம போட்டுருவோம் ரைட். ஸோ அதுதான் ரைட். ஸோ இப்போ வந்து ஓகே நம்ம வந்து திருப்பி ரன் பண்ணுவோம் ரைட். ஓகே வந்து இங்கே வந்து திருப்பி வந்து நான் எனக்கு என்ன தெரியல எனக்கு வெட்னஸ்டே WDNESDAY வெட்னஸ்டே ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் வீக்டேஸ் வந்து இது வந்துருச்சு ஓகேங்களா? இப்போ வந்து நான் வேறு எதாவது தரேன் இல்லை ஓகே ஏதோ ஒன்று தரேனே முனீஸ்வரன் அப்படின்னு நான் தரேன்னு வச்சுக்கோங்களேன் ரைட். ஸோ அப்படின்னு தரேன்னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் லிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து சேஃப் வே ஆஃப் ரிமூவிங் எலிமெண்ட் ஓகேங்களா ரைட். ஸோ அதுதான் ஓகே இது இருக்கட்டும். பட் ஸ்டில் இங்கே வந்து இதில் வந்து பல விஷயம் இருக்குது ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ வந்து இங்கே லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இங்கே ரிமூவ்க்கு மட்டும்தான் வந்து பிரச்சனை இல்லை, இதுவும் பிரச்சனை ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த மாதிரி தரேன். இது வந்து 0 எலிமெண்ட் 1 2 3 4 5 6 ஓகேங்களா?
ஸோ 0 to 6 ஓகே, அதாவது 7 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நான் டெல் அப்படின்னு தந்து லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் ஓகேங்களா, லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் நான் வந்து இங்கே 8 அப்படின்னு நான் தந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். இதுவும் வந்து தப்பு தான் தரும். ஆர் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ், லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் டாட் பாப், பாப்புன்னு தந்தால் ஒன்று வெளில வந்துடும். பட் நான் இங்கே வந்து பாப் ஒரு 8 அப்படின்னு நான் தந்தேன்னா நிச்சயமாக இதுவும் எரர் தான் தரப்போகுது ஓகேங்களா. பட் யூஸ்வலாக வந்து இந்த பாப்புன்னு தந்தேன்னா கடைசி எலிமெண்ட் வந்து வெளில வரணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வீக் டே அப்படின்னா சண்டே இருக்குது இல்லைங்களா, ரைட். ஆக்சுவலாக வந்து நான் திருப்பி நான் முன்னாடி சொல்கிறேன், இங்கே சண்டே வந்து இங்கே தான் வரணும் ஓகேங்களா, ரைட். இது ஏன் வந்து எல்எல்எம்லாம் இந்த மாதிரி தப்பாக தருதுன்னு தெரில ஓகேங்களா, ரைட். இந்த வீக் டேஸ்லாம் வச்சது முதல் நாள் வந்து இருக்கிறதுலே வந்து வானத்தில் பிரகாசமான தெரிகிற ஒரு கோள் ஓகேங்களா, ரைட். அந்த காலத்துலலாம் அது கோளுன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, ஒரு ஆள் கடவுள்னு கூட நினச்சிருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அப்படின்னு முதல்ல வந்து ஞாயிறு, அப்புறம் திங்கள், அதான் மூன் ஓகேங்களா, முதல்ல சன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ ஓகே, அதுதான் ரைட். ஸோ இப்போ வந்து நான் பாப்னு தந்தேன்னா ஓகே, பாப் வந்து எப்போவுமே அந்த கடைசி எலிமெண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா, பாப் அப்படின்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து சண்டே தான் வந்து கடைசியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ பாப்ட் டே அப்படின்னா கடைசியில் இருக்கிறது வந்து எடுக்கும், சண்டே வந்து எடுக்கும். ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா சண்டே இல்லாமல் வந்து ஒன்று வரும். சண்டே இல்லாமல் ஒரு வீக்கை வந்து ஒரு ரொம்ப அந்த மாதிரி தெரில, இதுவே லீவெல்லாம் காலி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனித குலம் இருக்குமா இருக்காதுன்னு கூட எனக்கு தெரியல, ரைட். ஸோ அதான் ரைட். ஸோ இதுதாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சேஃபாக ரிமூவ் பண்ணணும். ஈவன் நீங்கள் டெல்லு போடுறீங்க ஆர் பாப் அந்த மாதிரி போடுறீங்கன்னா கூட நீங்கள் அந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிடுறது நல்லது ஓகேங்களா, ரைட். ஸோ மேபி இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம இன்னொன்று பார்த்துருவோமே, ரைட். ஓகே, ஸோ ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வந்து இருக்குது ஓகேங்களா, ரைட். ஸோ இதே ப்ரோக்ராம் நேமில் ஓகேங்களா, சேஃப் ஃப்ரம் லிஸ்ட்டு ஓகேங்களா, ரைட். இங்கே வந்து புது ஃபைலு, நியூ ஃபைல். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரே ஃபைலில் நேம் வந்து இருக்கக்கூடாது ஒரு ஃபோல்டரில், அதாவது 2 ஃபைலுக்கு ஒரே ஃபைல் நேம் இருக்க முடியாது ஓகேங்களா, ரைட். இங்கே வந்து 02 அப்படின்னு ஒன்று வைக்கிறேன் ஓகேங்களா, ரைட். ஸோ இங்கே வந்து 02ன்னு வைக்கிறேன், ரைட். ஓகே, ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே, நான் வந்து பாப் வச்சு பண்ணுறேன், பட் இதே தான் டெல் வச்சு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதே ப்ரோக்ராம் வந்து நான் ஓகே, ரைட், இதே ப்ரோக்ராம் வந்து நான் இங்கே போடுறேன், பட் இங்கே வந்து 02 அவ்வளோதான், ரைட். ஓகே, ஸோ என்டர் ஓகே லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் எலிமெண்ட் டு பி ரிமூவ் ஓகே, எலிமெண்ட் இண்டெக்ஸ் டு பி ரிமூவ் அப்படின்னு நம்ம இது பேர் வைப்போம் ஓகேங்களா, ரைட். இண்டெக்ஸ்னால் எந்த நம்பர் ஓகேங்களா, எலிமெண்ட் இண்டெக்ஸ் டு ரிமூவ் அப்படின்னு போட்டு என்டர் த எலிமெண்ட் இண்டெக்ஸ் டு பி ரிமூவ் ஓகேங்களா அப்படின்னு நான் போட்டுட்டு, ரைட். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து நான் இந்த மாதிரி வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எலிமெண்ட் ஓகே, எலிமெண்ட் இண்டெக்ஸ் டு ரிமூவ் அப்படின்னு நான் வச்சுட்டு ஓகே, இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் வரும் ஓகேங்களா, ரைட். இதை வந்து நான் இன்டிஜரை வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து இன்டிஜரை வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இங்கே இன்ட்டுன்னு போட்டு இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இஃப் எலிமெண்ட் ஓகே, ஸோ இருங்க, அதுக்கு முன்னாடி வந்து நான் இதை சொல்லிடுறேன். இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் வந்து இங்கே இருக்குது, நான் எதுக்குமே வந்து இதை ஓவர் ரைட் பண்ணிடுறேன் இங்கே, ரைட். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்குது, லென் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் ஓகேங்களா அப்படின்னு நான் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். வீக் டேஸ் அப்படின்னு நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். 7 இருக்குது ஓகேங்களா. ஸோ அதாவது நான் 6 வரைக்கும் நான் ரிமூவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவே இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் டாட் பாப் 6ன்னு போட்டேன்னா கூட வேலை செய்யும். 0 1 2 ஓகே 6ன்னு போட்டேன்னா ஓகே. ஸோ இருங்க, நான் அதை போட்டு காட்டுறேன். லிஸ்ட் ஆஃப் வீக் டேஸ் டாட் பாப் ஒரு 6, அதாவது 7 போட்டோன்னா நிச்சயமாக வந்து வேலை செய்யாதுங்க ஓகே. 7 போட்டோன்னா வேலை செய்யாது, 6 வரைக்கும் வந்து வேலை செய்யும். ஸோ அப்படின்னா வந்து 7க்கு கீழே இருக்கிறது வந்து நம்ம எது வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இதை பார்ப்போம், ரைட். ஸோ எலிமெண்ட் ஓகே, எலிமெண்ட் இண்டெக்ஸ் டு பி ரிமூவ் அப்படின்னு போட்டு
இது வந்து index to be removed is less than len of uh, லிஸ்ட் ஆஃப் வீக்டேஸ் அப்படின்னு போட்டோன்னா அவ்வளோதான் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா, ஓகேங்களா, இங்கே வந்து லிஸ்ட் ஆஃப் வீக்டேஸ் டாட் பாப் எலிமெண்ட் டு பி ரிமூவ் அப்படின்னு நான் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம்ங்க. ஓகே, ஸோ இது வந்து போட்டுட்டு இப்போ வந்து ஓகே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் 8 அப்படிலாம் தரேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எலிமெண்ட் இண்டெக்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம போடுவோம். ரைட்? ஸோ இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே 02 அப்படின்னு போட்டேன்னா வந்துடும்னு நினைக்கிறேன். ரைட்? 02 ரைட்? 02 அப்படின்னு போட்டேன்னா ஓகே, என்ன எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணோம்? ஸோ 01 எனக்கு வந்து மண்டே தான் எனக்கு பிடிக்கல. ஸோ மண்டே தான் ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு வேறு எதாவது ரிமூவ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சண்டே டியூஸ்டே அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். நான் வந்து 8வது எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எலிமெண்ட் இண்டெக்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி லிஸ்ட். ஸோ அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு கிராஷ் ஆகாமல், ஓகேங்களா, ஒரு யூசருக்கு அழகாக வந்து சொல்லுது, இது பாருங்கள் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கில் வந்து ஒரு கதை. ஓகேங்களா? ரைட்? நீங்கள் பாட்டு ஒரு ப்ரோக்ராம் கிராஷ் பண்ண விடுறதுக்கு பதிலாக இப்படி தாங்க, அதாவது இதனால வந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு கலை தான். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ப்ரோக்ராமர் வந்து இதெல்லாம் யோசிப்பாங்க. அதாவது யூசர்ஸ் வந்து என்ன மாதிரி யோசிப்பாங்கன்னு இது பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் உண்மையில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளால் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ரைட்? ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் காம்ப்ளெக்ஸாக போக பல லெவல்ஸ் இருக்கிறாங்க. லைக் அந்த டெஸ்டிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மேனேஜ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளைண்ட்டோட பேசுகிறவங்க இருப்பாங்க, அப்புறம் ஃபைனலாக கிளைண்ட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. இன்றைக்கும் நீங்கள் ஏஐ வச்சு பண்ணாலும் நீங்கள் கிளைண்ட்டு சொல்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் இங்கே என்னது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுவீங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஸ்டில் காஸ்ட். ஓகேங்களா? ஸோ கூட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து கோடிங் வந்து ரொம்ப குறைச்சலான டைம் தான். இட் வில் டேக் லெஸ் தென் 20% ஆஃப் த டைம். மீதி 80% வந்து ஹியூமன் காஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஏஐ வச்சு ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதான் ஏஐனால வந்து ப்ரோக்ராமர்ஸை ரிப்ளேஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இப்போ திருப்பி அவங்களெல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தெரியல அந்த கம்பெனிக்கு. அதாவது நீங்கள் கேட்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தெரியலையா? ஆமாம், உண்மையிலே தெரியல. ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் வந்து உண்மையிலேயே வந்து 20% கோடிங் தான், 80% மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ப்ரோக்ராமர் வந்து மோஸ்ட்லி வந்து யோசிச்சுன்னு தான் இருப்பார். அதாவது ஒரு எப்படி ஒரு வைரமுத்து யோசிக்கிறாங்கோ, ஒரு ரஹ்மான் யோசிக்கிறாங்கோ, ஒரு எப்படி வந்து ஒரு பாட்டு எழுதுறவங்களாம் ஒரு போயிட்ரி மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? பாட்டு எழுதுறவங்களாம் ரொம்ப அந்த மாதிரி யோசிக்கிறாங்கோ, அந்த மாதிரி வந்து யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையிலே கோடு வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ எனிவே இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி. அடுத்த காணொலியில் காணும் வரை உங்களிடம் விடைபெறுவது கார்த்திகேயன்.